ஹலோ வணக்கம் என் அன்பு உறவுகளே, நான் உங்கள் கண்மணி உதயா. நற்பதி யூடியூப் சேனலுக்கு தாங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க இன்றைக்கி வீடியோ பதிவு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா, இன்றைக்கி வீடியோ பதிவு என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் என்னுடைய சேனல் மானிட்டேஷன் ஆகி முதல் மாத சேலரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அறிவிச்சிருந்தேன். இதை நீங்கள் எத்தனை தடவை சொல்லணுமா அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லை, இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேங்கிறத சொல்ல போகிறேன். அதையும் நீ சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், காரணம் என்னன்னு கேட்டால், நான் இந்த சேனலில் முன்பதிவுகளில் மிகவும் கண்ணீர் மல்க சொன்ன ஒரு விஷயம். அதை நான் செய்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், என்னுடைய வார்த்தை பொய் இல்லைன்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் இது பல பேருக்கு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதை பதிவு போடுறேன். சரியா, நான் 4 வருடத்துக்கு முன்னுக்கு நான் சொன்ன மாதிரியே அந்த குழந்தை இருக்க காப்பகத்தை நான் இன்றைக்கி என்னுடைய மணி வந்த பிறகு தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சிட்டேன். சரியா, இதுக்கு நான் பட்ட பாடு அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா, 4 வருடத்துக்கு முன்னுக்கு அந்த குழந்தைய நான் எங்கே பார்த்தேன், ஏன் பார்த்தேன், எப்படி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதான் என்னுடைய வீடியோவில் தான் பார்க்கணும். சரியா, ஒரு வழியாக கண்டுபிடிச்சி இந்த குழந்தை இந்த காப்பகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சி போய் உள்ளுக்கு போயிட்டேன். செக்யூரிட்டி பலமாக இருந்துச்சு. இது ஒரு பெண் பிள்ளைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காப்பகம். இங்கே மிக ரம்மியமான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இதையே முன்கை செய்கிறது முழங்கைக்கு தெரியக்கூடாது, நீ ஏமா இதெல்லாம் சொல்கிற அப்படின்லாம் கேட்கலாம். அப்படி இல்லை காய்ஸ், நாங்கள் எல்லாம் இருந்தாலும் 7 பங்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் தான் சொன்னாங்க. நான் ஒன்றும் பெரிய ஆளில், நானே பிச்சைக்காரி தான். இருந்தாலும் இருக்கிறத நான் தன்னார்வலராக நான் முன் வந்திருக்கேன். அப்படியாப்பட்ட விஷயங்களை செய்யணும்னு இது என்னுடைய முதல் படி. நான் சொன்ன வார்த்தை பொய் இல்லை, நான் இப்படியாப்பட்டவள் தான்ற காட்டுறதுக்காக வேண்டி தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். செக்யூரிட்டிகிட்ட பதிஞ்சிட்டு தான் நான் உள்ளுக்கு போகணும். ஆனால் போன பிறகு எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே ஒரு சின்ன ஏமாற்றம். என்னன்னா, குழந்தைகளை வீடியோ எடுக்கக்கூடாது, அப்புறம் அங்கே இருக்கிறவங்களும் வீடியோ தங்களோட முகத்துக்கு காட்ட வேணான்ட்டாங்க. பாருங்கள், இருந்தாலும் நான் வந்தோடனே குழந்தைகள்லாம் ஓடி வந்தாங்க. எனக்கு சந்தோஷமாச்சு. அது மட்டும் கொஞ்சம் கேச்சல் பண்ணேன், அதோட எடுக்க வேணான்ட்டாங்க. சாரி மேம், எடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அவங்களோட கட்டுப்பாடுகளுக்கு நாங்கள் இணங்கத்தானே வேணும். நாங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்கிறோன்றக்காக நம்ம அவங்களோட இதை உடைக்க முடியாது. அப்போ அவங்க இதெல்லாம் தரோம், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கதெல்லாம் தந்தாங்க. குழந்தைகளோட நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மன நிறைவாக இருந்துச்சு. ஆனால் அவங்கள எடுத்து அவங்களோட கதையெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்க முடியலைன்ற ஒரு கவலை தான். இருந்தாலும் நீங்களும் போய் இப்படியாப்பட்ட இடங்களுக்கு பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். சரியா, ரசீது தந்தாங்க. அவங்க இங்கே வேலை செய்கிறவங்க தான், அதனால் தங்களுடைய முகத்தையும் காட்ட வேணான்ட்டாங்க. நான் அதுகளை பற்றி இந்த பாருங்கள், ரசீதை வாங்கிட்டு வந்தேன். நான் சொன்னதை செய்துட்டேன். ஓகேவா, குழந்தைகள் இருக்கிற இடம் இது தான். எல்லாம் விளையாண்டுட்டுலாம் இருக்காங்க. அங்கே மேலே ரொம்ப பெண் குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க. ரொம்ப சுத்தமான, ரம்மியமான, ஆரோக்கியமான ஒரு இடம். பிள்ளைகளுக்கு காத்தோட்டமாக, அழகாக, சந்தோஷமாக, கட்டுப்பாடோட, ஒழுக்கமாக குழந்தைகள் இங்கே வளர்கிறாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்காக சின்ன கோயில் கூட உள்ளுக்கு இருக்குது பாருங்கள். பெண் குழந்தைகள் மட்டுமே இங்கே இருக்கிறாங்க, ஆதரவற்ற பெண் குழந்தைகள். ஓகேவா, இப்போ நாங்கள் எல்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேவா, வீடியோ பிடிச்சிருக்கா நீங்கள் சொல்லுங்கள். பிள்ளைகள் இருக்க இடத்த பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மேலான கருத்துக்களை தயவு செய்து பதிவிடுங்க. ஓகேவா, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய் பாய். நற்பவி.